ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். நாம் சிவனை சென்று தரிசிக்க வேண்டும் என்றால் அவன் நினைத்தால் மட்டுமே முடியும். அப்படித்தான் ஓர் கோவில் தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் இருந்து தேப்பெருமாநல்லூர் என்ற ஊரில் உள்ளது. அந்த ஊரில் அமைந்துள்ள ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட வேதாந்த நாயகி சமேத விஸ்வநாத சுவாமி திருக்கோவில் மறுபிறவி இல்லாத மனிதர்களை கோவிலுக்குள் வரவேற்கிறது. ஆம், மறுபிறவி இல்லை என்பவர்களால் மட்டும்தான் இந்த கோவிலுக்குள் அடியெடுத்து வைக்க முடியுமாம். பூமியில் மானிடராய் பிறந்து அனுபவிக்க வேண்டிய இன்ப துன்பங்களை எல்லாம் அனுபவித்து முடித்து பாவ கணக்கும் புண்ணிய கணக்கும் சரிசமமாகி கர்ம வினைகள் எதுவும் இல்லாத மானுடர்களுக்கே மறுபிறவி கொடுக்காமல் மோட்சத்தை அளித்து இறைவன் ஆட்கொள்கிறார் என்று புராணங்கள் கூறுகின்றன. அப்படி கணக்குகள் தீர்ந்த மக்கள் மட்டுமே மறுபிறவி இல்லாதவர்கள். மறுபிறவி இல்லாதவர்கள் மட்டுமே இந்த திருக்கோவிலில் நுழைய முடியும். மற்ற யார் நினைத்தாலும் இந்த ஆலயத்திற்கு செல்ல முடியாத அளவிற்கு அவ்வளவு தடைகள் வரும் என்று கூறுகின்றார்கள். உள்ளே நுழைவதற்கு மட்டும் தடைகள் இல்லை, கிளம்பி வரும்போது பயணமே தடைப்பட்டு போகும் என்றும் கூறப்படுகின்றது. இதை வைத்தே நம் பாவ கணக்குகள் தீர்ந்ததா, இன்னும் பிறவிகள் எடுக்க போகின்றோமா என்று தெரிந்துவிடும். இதிகாசங்களில் பெரிய ஆளாக சொல்லப்படும் மகாமுனியான அகத்திய முனிவரே இந்த கோவிலுக்குள் செல்ல முடியாமல் திரும்பினாராம். அது மட்டுமல்ல, இந்த கோவிலுக்கு இன்னொரு கதையும் சொல்கின்றார்கள். வருடத்தில் ஒரு முறை நாகப்பாம்பு வில்வ இலைகளை கொண்டு இந்த தல ஈசனின் மீது தூவி பூஜை செய்யுமாம். அது மட்டும் இல்லாமல் பாம்பு தன்னுடைய தோலை உரித்து மாலையாக அணிவித்து ஈசனை வழிபட்டு செல்கிறதாம். அவ்வப்போது பாம்பு சட்டைகள் லிங்கத்தின் மீது காண்பதாக பக்தர்களும் பூசாரிகளும் தெரிவிக்கின்றனர். கோவிலின் பிரதான தெய்வம் ஸ்ரீ ருத்ராகேஸ்வரர், நாகவிஸ்வநாதர் என்றும் அழைக்கப்படுகின்றார். வருடத்தின் 365 நாட்களும் சூரிய ஒளி சிவன் மீது விழும் அதிசயம் நிறைந்த ஆலயம் இது. அம்பாள் ஸ்ரீ வேதார்த்த நாயகி பிரதான தெற்கு நோக்கியவாறு வீற்றிருக்கின்றார். பிரதான கோவிலின் உள்ளே சிவலிங்கம் 22,000 ருத்ராட்சங்கள் கொண்ட கவசத்துடன் முழு ருத்ராட்ச அலங்காரத்தில் காட்சி தருகிறார். பிரதோஷ தினத்தன்று இக்கோவிலுக்கு சென்று வழிபடுவது என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாம். மற்ற கோவில்களின் விதிமுறைகளும் இந்த கோவிலின் விதிமுறைக்கும் இடையே பல மாறுதல்கள் இருக்கின்றன. இந்த கோவிலில் எழுந்தருளியிருக்கும் தெய்வங்கள் அனைத்தும் வேறு எங்கும் காண முடியாத மாறுபட்ட கோலத்தில் காட்சியளிக்கின்றன. தெய்வங்கள் கோவில் கட்டுப்பாடு கோவில் நுழைவுகளில் மட்டுமல்ல, பிரசாதத்தில் கூட இந்த கோவில் கொஞ்சம் வித்தியாசமானதுதான். சிவபெருமானின் 22,000 ருத்ராட்சம் நிறைந்த ஆபரணத்தில் இருந்து எடுக்கப்படும் ருத்ராட்சம் தான் இங்கு வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக விற்கப்படுகிறது. இந்த கோவில் வருடத்தின் எல்லா நாட்களிலும் காலை 8 மணி முதல் 11:30 மணி வரையிலும் மாலை 5 மணி முதல் 7:30 மணி வரையிலும் திறந்திருக்கிறது. இந்த கோவிலை அடைய திருநாகேஸ்வரம் சென்று அங்கிருந்தும் கும்பகோணத்தில் இருந்தும் கோயிலுக்கு சென்றடையலாம். நாமும் சிவபெருமானை வழிபட்டு பிறவி பயனை நீக்கிக் கொள்வோம். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம்.